எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெத்தலை லட்டுங்க. பானில் எப்படி லட்டு பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 வெத்தலையை காம்பு நீக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்கள் வெத்தலை வந்து லைட் கலராக இருந்ததுன்னா 3லேருந்து 4 கூட சேர்த்துக்கணுங்க. அதே மாதிரி காரம் நிறைய இருக்கிற வெத்தலைனா ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ அது கூடவே 100 ml போல் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக ஒரு பெரிய பேனில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் உருகின உடனே 100லேருந்து 150 கிராம் போல் டெசிகேட்டட் கோகனட்டை நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த கண்டென்ஸ்டு மில்க் வெத்தலை பேஸ்ட்டை சேர்த்துட்டு இன்னும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக்சராக ஃபார்ம் ஆகி வரும். இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணி கூல் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கேப்பில் உள்ள ஸ்டஃபுக்கு ரெடி பண்ணிடலாங்க. பிஸ்தாஷியோ, ஆமண்ட், வால்நட் அண்ட் கேஷ்யூவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து நான் குல்கண்ட் எடுத்துக்க போகிறேங்க. குல்கண்ட் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் அதிலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஹனியும் ரோஸ் பெட்டல்ஸும் சேர்த்துருப்பாங்கங்க. சேர்த்து நல்லா உலர வச்சு பேக் பண்ணி அனுப்புவாங்க. இதை வந்து நீங்கள் கடையில் வாங்கணும்னு இல்லை, வீட்டில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த நட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டெசிகேட்டட் கோகோனட் மிக்சரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2 மினிட்ஸ் நீட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக உருண்டை எடுத்துக்கிட்டு அது நடுவில் ஸ்டஃப் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்க வேண்டியதான். சூப்பராக நம்ம லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு ஃபைனல் டச்சாக 2 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட்டை தனியாக எடுத்து அதில் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ இதை கார்னிஷ் பண்ணிடலாம். எல்லா லட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு கார்னிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாஃப்ரான் இல்லை நட்ஸை வச்சு நீங்கள் கார்னிஷ் பண்ணலாம். இந்த தீபாவளிக்கு இந்த லட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உடம்புக்குமே நல்லதுங்க. வெத்தலை அண்ட் குல்கண்ட் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ ஒரு லட்டு உள்ளே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.